நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தில் நெஞ்சிருக்கும் வரை 1967 வெளிவந்த திரைப்படமாகும். ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், முத்துராமன், கோபாலகிருஷ்ணன், KR விஜயா ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. மேலும் VS ராகவன், செந்தாமரை, கீதாஞ்சலி, மாலி ஆகியோரும் நடிச்சிருந்தாங்க. இயக்குனர் ஸ்ரீதர் மற்றும் சித்ராலயா கோபு இணைந்து படத்தின் திரைக்கதை மற்றும் வசனத்தை எழுதியிருந்தாங்க. சித்ராலயா நிறுவனத்தின் சார்பில் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களே இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். படத்துக்கு மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சிருந்தார். பாடல் வரிகளை கவியரசர் கண்ணதாசன் மற்றும் வாலிப கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருந்தாங்க. வறுமை சூழ்ந்த நாயகன் நாயகி இடையிலான காதல், நட்பு, உறவை மையப்படுத்திய கதை அம்சத்தில் உருவான படமாகவும் இயக்குனர் ஸ்ரீதரின் சிறந்த படைப்புகளில் ஒன்றாகவும் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படம் அமைந்துள்ளது. பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா காலகட்டத்தில் வித்தியாசமான கதை, திரைக்கதையுடன் கூடிய படங்கள் மட்டுமல்லாமல் சிறந்த காதல் காவியங்களை கொடுத்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர் இயக்குனர் CV ஸ்ரீதர் அவர்கள். அவருடைய இயக்கத்தில் சிவாஜி கணேசன், KR விஜயா, முத்துராமன், V கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் பிரதான கதாபாத்திரங்களில் நடிச்சு வெளியான படம் நெஞ்சிருக்கும் வரை. இந்தியா, பாகிஸ்தான் இடையே நடந்து வரும் போரை அடிப்படையாக வைத்து இந்த டைட்டில் படத்தை உருவாக்க நினைத்த இயக்குனர் ஸ்ரீதர் அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை கைவிட்டார். ஆனால் டைட்டிலை மட்டும் அப்படியே வைத்துக்கொண்டு வங்காள மொழி நாடகமான சுதா என்பதை அடிப்படையாக கொண்ட புதிய கதை, திரைக்கதை ஒன்றை அமைச்சார். காலையில எனக்கு தெரியாம வெளியே வந்து போயிடுறது. என்னடா என்ன கண்ணாமூச்சி விளையாடுறியா? எத்தனை நாளைக்கு தான் நானும் போனா போகுதுன்னு பேசாம இருக்கிறது? வாடகை கொடுக்க வக்கீல் ரூம காலி செய்ய வேண்டித்தானே? மானம், ரோஷம், சூடு சொல்லல ஏதாச்சும் இருந்தா நான் சொல்றது உனக்கு உரைக்கும். இப்படி இருக்கிறத விட நாக்க பிடிங்கிட்டு சாகலாம் சார். மனுஷன் சாகிறது சுலபம் சார், ஆனா வாழ்றதுதான் கஷ்டம். ஏன்னா கடவுள் சாகர உரிமையை மட்டும் நம்ம கிட்ட கொடுத்துட்டான், வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு அவனே வச்சுக்கிட்டான். அவன் ஆட்டி வைக்கிறான், நாம ஆடுறோம். அதான் சார் தத்துவம். கேட்டா நான் உன்னை தத்துவமா கேட்டேன்? இல்ல சார், வாடகை கேட்டீங்க. அவனா பார்த்து இருந்தாடா வாடகை பெரியவர்கிட்ட கொண்டுட்டு போய் கொடுத்துருன்னு சொன்னா கொடுத்துட்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க கூடாதா சார்? கேலியா பேசுற? கேலி இல்ல சார், ஆசியம். இந்த பாருங்க, இந்த பையன் திடீர்னு நெஞ்சு வலியால துடிச்சு போய் சுருண்டு நடு ரோட்ல கீழே விழுந்துட்டான். அட விழுந்தவன் செத்து தொலைக்க கூடாது, இன்னும் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ பொழைச்சுக்கிட்டான். இவனை தூக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்தா நீங்க நிலைமை தெரியாம வாடகை கேட்கறீங்க சார். சார் மாதிரி சந்தர்ப்பங்கள்ல யாருக்கா இருந்தாலும் ஆத்திரம் வரும், இல்லாட்டி வேதனை வரும். எனக்கு இதெல்லாம் பார்க்க சிரிப்பு தான் சார் வருது. சார், நாம மாமூலா போடுற வாடகை சண்டையை நாளைக்கு வச்சுக்கோமே பிளீஸ். இவன் கொஞ்சம் ரகு, அவனுக்கு சாப்பிட என்னடா கொடுக்க போற? கொடுக்க வேண்டியது ஆப்பிள் ஜூஸ், கொடுக்க போறது 2 கிளாஸ் சுடு தண்ணி. ராஜி, ராஜி. என்னப்பா? சோறு ஏதாச்சும் மிச்சம் இருக்குதாமா? இருக்கு. பீட்டருக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? மத்தியானம் மயக்கம் போட்டு விழுந்துட்டானா, சாதத்தை மோர்ல கரைச்சு கொண்டு போய் கொடு. குழந்தை, ஆட்டம் க்ளோஸ். நீ ஓய்வு எடுத்துக்கணும், வேலையே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. வேலையே செய்யக்கூடாதா? இப்ப மட்டும் என்ன உலகத்தை 2ஆ பிளந்து மூட்டையா கட்டிட்டு வர்றோமா? நான் இருக்கேன், பேசாம இருடா. போரில் ஈடுபட்டதன் விளைவாக ஒரு காலை இழந்த இராணுவ கர்னல் இராணுவ அனுபவங்களை சுவைபட கூறும் பழக்கமுள்ளவர். தேச நலனுக்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பவர், கண்டிப்பானவர். இதுதான் இயக்குனர் ஸ்ரீதர் சிவாஜி அவர்களுக்கு உருவாக்கிய கேரக்டரை இயக்குனர் ஸ்ரீதர் சொல்ல சொல்ல சிவாஜி அவர்கள் குதூகலத்துடன் அவரை பார்த்து கொண்டிருந்தார். ஸ்ரீதர் A கிளாஸ் கேரக்டர், பிச்சு உதறி விடலாம் அப்படின்னு சொன்னார். சிவாஜி அவர்களை இவ்வளவு தூரம் அந்த ரோல் கவர்ந்து விட்டது அப்படின்றதும் நெஞ்சிருக்கும் வரை படக்கதையை உருவாக்குவதில் கவனம் செலுத்தினார் இயக்குனர் ஸ்ரீதர். ஓய்வு பெற்ற இராணுவ கர்னலுக்கு 2 பிள்ளைகள். மூத்த பையன் திருமணமாகி இராணுவத்தில் பெரிய பொறுப்பில் இருக்காரு. 2வது மகன் MA படித்துவிட்டு வேலை தேடுறாரு. அவனுக்கு ஒரு காதலி, ஒரு பள்ளிக்கூட ஆசிரியரின் மகள். இந்த விஷயம் பற்றி கேள்விப்பட்ட கர்னல் கோபம் கொண்டு, வேலையில்லாத ராஸ்கல், உனக்கு என்னடா காதலும் கத்திரிக்காயும் அப்படின்னு திட்டுறாரு. மகன் கோபித்து கொண்டு வீட்டை விட்டு ஓடி போறாரு. ஆனால் மறுபடி திரும்பி வரும்போது அப்பா கோபத்தை மறந்து அன்புடன் வரவேற்கிறாரு.
காரணம் மகன் இப்போது விமானப்படை அதிகாரி. 2 மகன்களையுமே பறிகொடுக்கிறாரு கர்னல். இதுதான் சுருக்கமாக நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தின் கதை. படத்துக்கு சிவாஜி அவர்களை தவிர முத்துராமன், KR விஜயா, AVM ராஜன், பாரதி முதலியவர்களை நடிக்க செய்வது அப்படின்னு முடிவு பண்ணி அவருடைய தோற்றம் இராணுவ உடையில் கம்பீரமாக அமைந்திருப்பதை பார்த்து எல்லோருமே ரசித்து மகிழ்ந்தாங்க. தேசப்பற்று அப்படின்றதை மையமாக கொண்ட ரியல் படம் அப்படின்றதுனால கலர் வேண்டாம் அப்படின்னு தீர்மானித்தாரு இயக்குனர். போஸ்டர்கள் கூட கருப்பு வெள்ளையில் மட்டுமே அமைய வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. நெஞ்சிருக்கும் வரை பட ஷூட்டிங்குக்கு நாள் குறிக்கும் சமயத்துல ஒரு சிக்கல் வந்தது. ரஷ்ய அதிபரின் முயற்சியால் டாஷ்கெண்டில் லால் பகதூர் சாஸ்திரியும் அயூப் கானும் சந்திக்க டாஷ்கெண்ட் ஒப்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. இந்த சூழ்நிலையில் அண்டை நாட்டுடன் நடக்கும் எடுத்த பிறகு ராஜ்ய உறவுகளை பாதிக்கும் அப்படின்னு காரணம் காட்டி சென்சார் தடை வருமோ அப்படின்னு அது பற்றி சிவாஜி அவர்களை கலந்து ஆலோசித்தார் இயக்குனர். நாம் இந்த படம் எடுப்பதே தேச நலனை கருதிதான். ஆனால் புதிய சூழ்நிலையில் இந்த படமே தேச நலனுக்கு விரோதமாய் விடுமோ அப்படின்னு அஞ்சுகிறேன் என்று சொல்லியிருக்காரு. சிவாஜியும் அவர் கருத்தை ஆமோதித்தார். தேச நலனுக்காக எத்தனையோ பேர் எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு கதையையும் நான் ஒரு கேரக்டரையும் தியாகம் செய்யக்கூடாதா என்ன அப்படின்னு சிவாஜி அவர்கள் சொல்ல ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லி விடை கொடுத்தாரு. மறுபடி கதை தேடும் படலம் தொடங்கப்பட்டது. ஆனால் தலைப்பு மட்டும் ஏற்கனவே தீர்மானித்து இருந்தாரு இயக்குனர். நெஞ்சிருக்கும் வரை அப்படின்ற தலைப்பு அவரை அவ்வளவு தூரம் கவர்ந்து மனதில் ஆழப்படுத்தி விட்டிருந்தது. அதே தலைப்புக்கு வேறு ஒரு கதை உருவாக்க திட்டமிட்டாரு. கல்கத்தா விஸ்வநாதனுடன் சேர்ந்து சில வங்கமொழி நாடகங்களை பார்த்தது அவர் நினைவுக்கு வந்தது. கல்கத்தாவில் கல்லூரியில் படித்து கொண்டே வங்க திரைப்படங்களையும் சில தமிழ் படங்களையும் நடித்தவர் விஸ்வநாதன். அந்த நண்பருடன் சேர்ந்து பார்த்த நாடகங்களுள் ஒன்று காளி பானர்ஜி நடித்த சுதா அப்படின்ற நாடகம். பசி என்பது இதன் அர்த்தம். பசி ஒருவனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றதை உணர்த்தியது அந்த நாடகம். அவர் மனதில் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியது. அந்த கதையை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் மைய கருத்தை மட்டும் ஏற்று கேலியும் கிண்டலும் பொங்கும் நடையில் புதியதொரு கதை கற்பனை செய்தாரு. வறுமையின் பிடியில் சிக்கும் கதாநாயகன். அங்கதபாணி நகைச்சுவை உணர்வோடு அதை சமாளிப்பான். அதாவது ஆங்கிலத்தில் சட்டையர் அப்படின்னு சொல்வார்கள். சித்ராலயா கோபு நாடகங்கள்ல மும்முரமாக இருந்த நேரத்தில் ஒரு நாள் கோபுவை தேடி அவரது திருவள்ளிக்கேணி வீட்டிற்கு வந்தாரு ஸ்ரீதர். சிவாஜி அவர்களை வச்சு புதுசா படம் பண்ண போறேன், உன் டிராமாவை மூட்டை கட்டி வச்சுட்டு என்னோட பெங்களூரு வா அப்படின்னு கையோடு கோபுவை அழைத்து கொண்டு சென்றாரு. அந்த படம் தான் நெஞ்சிருக்கும் வரை. வேலை கிடைக்காமல் திண்டாடும் 3 படித்த இளைஞர்களின் உணர்ச்சி போராட்டம் தான் கதை. பெங்களூர் போய் சேர்வதற்குள் காரிலேயே திரைக்கதையை விவாதித்து முடித்து விடுவோம். நீ திரைக்கதையை எழுதி கொண்டே வா அப்படின்னு சொன்னாரு ஸ்ரீதர். ரூமில் அமர்ந்து எழுதினாலே என் கையெழுத்து அலங்கோலமாக இருக்கும். ஓடும் காரில் எழுத சொல்கிறாய், அதுக்கப்புறம் என்னுடைய கையெழுத்தை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு கோபு. ஆனால் அதற்கெல்லாம் அசைந்து கொடுக்கவில்லை ஸ்ரீதர். ஸ்ரீதருக்கு மெதுவாக கார் ஓட்டி பழக்கமில்லாததால கதையை விவாதிக்கும் சுவாரஸ்யத்துல ஸ்ரீதர் அடிக்கடி ஆக்சிலேட்டரை சடார் சடார் என்று மிதிக்க அப்போதெல்லாம் பார்த்து லாரி வருது அப்படின்னு கோபு சொல்வாரு. ஸ்ரீதரோ இந்த சீன்ல முத்துராமன்ல வரணும், எதுக்கு லாரி வரணும் அப்படின்னு சொல்வாரு. கதையில இல்லப்பா எதிர வருது. கதை சொல்ற சுவாரஸ்யத்துல கவனத்தை ரோட்டில் வைக்க மறந்துடுற. கதைக்கு வேகம் கொடுக்க நினைச்சு அதை காருக்கும் கொடுத்துடுற. பெங்களூரு போய் சேர்றதுக்குள்ள திரைக்கதை முடியுதோ இல்லையோ நம்ம 2 பேர் கதையும் முடிஞ்சிட போறது. நெஞ்சிருக்கும் வரைன்னு தலைப்பு வச்சுட்டே படம் ரிலீஸ் ஆகும் வரை நமக்கு உயிர் இருக்கணும் இல்லை அப்படின்னு கோபு அலற, இந்த நகைச்சுவை உணர்வு தாண்டா எனக்கு ஹார்லிக்ஸ், நீ பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாதுடா அப்படின்னு ஸ்ரீதர் அவர்கள் கூறியது போலவே முழு கதையும் காரிலேயே விவாதித்து முடிச்சிட்டாங்க. எப்படி பாருங்க, உடம்புல எல்லா பார்ட் ஓகே,
கையும் கழுத்தையும் தவிர. இல்லாட்டி போனா உங்க காலில் விழுந்து கும்பிட்டு இருப்பேன். ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். அதனால என்னப்பா? Why not? உங்களுடைய ஆசீர்வாதத்தினால தான் செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி சேஃபா திரும்பி வந்திருக்கேன். என்ன ஆசை மட்டும் இல்லப்பா, என்ன போல எத்தனையோ லட்சக்கணக்கான தாய்மார்களுடைய ஆசைதான் நீ வெற்றியோட திரும்பி வர காரணம். Sweet. பாத்தியா கவிதா, நான் இவங்களுக்கு பூமாலை போட்டேன். அதுல இருந்து ஒவ்வொரு பூவா எடுத்து இவங்க எல்லா தாய்மார்களுக்கும் போடுறாங்க. இவங்க தான் உண்மையான தாய். A symbol of true Indian motherhood. இந்திய தாய்மார்களுக்கு ஒரு உதாரணம். எங்க அம்மா இருக்காங்களே, ஏண்டா ஏர்போர்ட்ஸ்ல சேர்ந்த, ஏண்டா துப்பாக்கி கைமா சுத்துற, பேசாம வீட்டுல உட்கார்ந்து வட்டி கணக்கு பாடுறா ஆன்னு சொல்லி குடல் புரிவிடுவாங்க. தப்பில்லப்பா, பிள்ளைங்களுக்காக சில தாய்மார்கள் சொல்லி அழுவாங்க, சில தாய்மார்கள் சொல்லாமையே அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆண்டி, ஐ எம் சாரி, நான் கேட்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு குழந்தை இல்லை? இருக்காப்பா, உன்னை போலவே ஒரு பையன். இப்ப எங்க இருக்கா? அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், ஆனா நாங்க போக முடியாது. ஏன் ஆண்டி? மிஸ்டர் ஆனந்த், உங்க அம்மா பார்க்க வந்திருக்காங்க. வர சொல்லுங்க டாக்டர். நான் வரேன். ஆண்டி இருங்க, எங்க மம்மியை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். பரவாயில்லப்பா, இன்னொரு நாளைக்கு பார்த்தா போச்சு. உன்னை போல எத்தனையோ ஜவான்கள் படுத்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் நான் ஆறுதல் சொல்ல வேண்டாமா? கவிதா, நீ இங்க இருமா. Hey, what's wrong? ஆண்டிக்கு என்னாச்சு? ஆனந்த், ஆனந்த், ஏ ராஜா, உனக்கு என்ன பாச்சு? ஒண்ணு இல்லையே, நல்லா இருக்கியா? இந்த வயசுல பால வாத்தப்பா. மம்மி, நான் தான் சேஃபா திரும்பி வந்துட்டேன். அப்புறம் ஏன் அழுவுற? விமானப்படையில சேராதே, துப்பாக்கியும் கையுமா சுத்தாதே, வீட்டுல ஒழுங்கா உட்கார்ந்துகிட்டு வட்டி கணக்க பாருடா பாருடான்னு சொன்னனே, கேட்டியா? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த அம்மாக்கு இது என்ன ஆகுறது? கந்தா கடம்பா, என் பிள்ளைய காப்பாத்திட்டா. ஓகே மம்மி, நீ கந்தா கடம்பாக்கு பூஜை பண்ணு, நான் நல்லா இருப்பேன். பின்ன நான் கடவுளை வேண்டது எனக்கு இல்லப்பா தெரியும். நீ கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கட்டும், இப்ப உன்னை வேண்டிக்கிட்டு ஒரு பொண்ணு நிக்கிறான். யாருப்பா இது? தலை குஞ்சுக்கிட்டு நிக்கிறாள். அதுல இருந்து தெரியல மம்மி. டாக்டருடைய முதல் அட்வைஸ், நான் அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால இவ பேசுவா. என் பேர் கவிதா, எங்க அப்பா ரிட்டையர் செய்து. ஓ, நீதான் கவிதாவா? என் மகன் லெட்டர்ல என்ன பத்தி எழுதாட்டாலும் உன்னை பத்தி நிறைய எழுதியிருக்காமா. மம்மி, டாக்டருடைய இரண்டாவது அட்வைஸ், என் ஹார்ட்ல ஒரு வீக்கம் இருக்குதான். என்ன? அது கியூர் ஆகணும்னா உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஓ, போறப்பா, இப்பவே புரோகிதரை பார்த்து கல்யாணத்துக்கு நாள் வைக்க சொல்றேன். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.